அதே திருப்புவனம் கோயிலுக்கு சென்று 29ஆம் தேதி காலையில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? யாருடைய கட்டளையின் பேர்ல அது நடந்தது? இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் அதை ஆஜர்படுத்த தயாரா இருக்காங்களா? அங்க இருந்து ரிகவர் பண்ணி எப்படி யாருடைய அதிகாரத்துடன் அதை எடுத்தீர்கள்? எஸ்பிக்கு தெரியாம நடந்ததா? அதுக்கப்புறம் மதுரைக்கு போறாங்க. மதுரையில வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை முதல்ல எங்க கூட்டு போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடியுது. போஸ்ட்மார்ட்டம் முடியும் போது பேசுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன ஆச்சுன்றது தெரியாது. 5.5 hours நடந்திருக்கு. ஆனா போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய கோர்ட் ஸ்டாஃபுங்கள் காணும். லீவ். வேற ஏதோ ஊர்ல இருந்து ஒரு ஸ்டாஃபை வந்து டெபியூட் பண்ணிருக்காங்க வர்றதுக்கு. இது என்ன மறை? இதெல்லாம் சாதாரணமா நான் எடுத்துக்க மாட்டேன். காவல்துறை எந்தெந்த அளவுக்கு போய் கோர்ட் ஸ்டாஃபை கூட தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும்ன்றதுக்கு உதாரணம் இந்த வழக்கு. சாமி கும்புறதுக்காக தரிசனத்துக்காக வந்தவர்கள் எட்டி பாக்குறாங்கன்னு ஒண்ணு அங்க நிக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து துவைச்சு எடுக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறார் நவீன். அஜித் அடி வாங்குறத அதுல பலர் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் பாக்காதீங்க, கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு வாங்க. கோவில்லையுமா போலீஸ் அடி வாங்கும் போது சத்தம் போடாமையா இருப்பாங்க. ஏகப்பட்ட சாட்சிகள் அங்க இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிரட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள். அதுக்கப்புறம் அவனை அடிச்ச அடியில கையில ஆள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த கையில ஒரு கால் போட்டுக்கிறாங்க. கால் மேல கால் போட்டு பாடியை ஷிஃப்ட் பண்ண வச்சுக்கிறாங்க. நெஞ்சில வந்து இல்ல இதெல்லாம் யூனிஃபார்ம்டு போலீஸ் இல்லையா, செருப்பு காலோட வந்து நெஞ்சில மேல வச்சு அடி பின்னு பின்றாங்க. மிளகா பொடியெல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க நீங்க. இதுதான் உங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் டார்ச்சர். ஒரு திமுக ஆட்சியில இதுதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் டார்ச்சரா? கம்புகள்லாம் அங்கதான் இருக்கு. அந்த மிளகாய் பொடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துல வாயில மிளகாய் பொடி தெரியுது. ஏழைகள் பின்தங்கிய வகுப்புகளை சார்ந்தவர்கள் உங்ககிட்ட சிக்கினாங்கன்னா மிளகா பொடி வச்சு அடிப்பீங்க, தடவி அப்புறம் அடிப்பீங்க. அது எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் உங்களுக்கு கேட்க நாதி இல்லாதவர்கள். மானாமதுரையுடைய டிஎஸ்பி, திமுக கட்சியினுடைய ஒன்றிய தலைவர், யூனியன் சேர்மன் பிளஸ் பொதுமக்கள் இவங்க எல்லாம் கூடி அம்மாவையும் மகனையும் வைத்துக் கொண்டு காம்ப்ரமைஸ் டாக்ஸ் ஆரம்பிக்குது. இதுதான் நீதிமன்றம் கவனம் செலுத்த வேண்டும். 50 லட்சம் ரூபாய் பேசி முடித்து அதுக்கப்புறம் இவர்கள் இருவரும் தாயும் மகனும் எங்கிருந்து மாறுறாங்க? டிஎம்கே கொடியுடன் இருக்கக்கூடிய வாகனத்திற்குள் மாறுகிறார்கள். வணக்கம். இன்று நம்மோடு மனித உரிமை ஆர்வலரும் செயல்பாட்டாளருமான திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சிவகங்கை திருப்புவனம் அந்த மடப்புறம் அப்படின்ற அந்த ஊரில் கோவில்ல காவலாளியா பணிபுரிந்து கொண்டிருந்த அஜித் குமார் அவரை நகையை திருடிட்டார் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல விசாரணைன்ற பேர்ல இன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் வந்து நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியில 18 என்கவுண்டர்கள், 24 லாக்அப் டெத்கள் அப்படின்னு தொடர்ந்து இது ஒரு தொடர்கதையாவே இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நானே ஏதோ சில இன்டர்வியூஸ்ல சொல்லும் போது 24 சொன்னேன். ஏன்னா நீதிபதியும் 24 சொன்னாரு. எங்களுடைய ஃபிகர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு சேர்த்தோம்னா 31, 24 கிடையாது, 31. நானே சில டிவியில தப்பா இருக்கேன். 31 உங்களுக்கு தான் திருத்தி வந்திருக்க லிஸ்ட்டை வச்சுட்டு சொல்றேன். இது லாக்அப் டெத்னு நான் இதை கூப்பிட மாட்டேன். லாக்அப்ல அடிக்கல, கஸ்டடியில அடித்தாங்க, காவலில் அடித்தாங்க. காவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, போலீஸ் காவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சித்திரவதையின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணம் இது. ஆகவே இது ஒரு கொலை. சித்திரவதை என்பது ஒரு குற்றம் இல்லாத காரணத்தினால் இப்ப புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பிஎஸ்ஐயின் அடிப்படையில் வந்து இவங்களை வந்து தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. புதிதாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த ஆட்சிக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, உடனடியாக புதிய சட்டம் கொண்டு வர பழக்கம் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை மாத்தி தண்டனையை அதிகப்படுத்தினார்கள். நான் என்ன கேட்கிறேன், துவக்கத்திலே சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய காவல்துறை செய்திருக்கக்கூடிய இந்த கொடூர தவறுக்கு, கொடூர குற்றத்திற்கு, ரொம்ப ரொம்ப மோசமான இந்த சித்திரவதைக்கு 20ஆம் ஆண்டு 2020 நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு கூட இன்னும் முடிக்க முடியாத நிலையில் உங்களுடைய நீதித்துறை, நீங்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறை 252 நாட்கள் மட்டும் விசாரணை நடத்தி இன்னும் 52 சாட்சிகளை மட்டும் விசாரிச்சிருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட்ல சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வாருங்கள். இல்லைனா வந்திருக்கக்கூடிய புதிய தண்டனை சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வாருங்கள் என்று முதலிலே கேட்டுறேன். அரசு விமர்சனம் செய்யறது மட்டும் எங்களுடைய வேலை கிடையாது. சொல்லி ஆகணும். சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் தவறக்கூடாது. சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் வந்து இது போன்ற பரிந்துரைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி சொல்லுவாரு, 24 மரணங்கள் ஏற்பட்டிருக்கே, அதுக்கு பதில் சொல்லணுமே அரசு என்ற ஆதங்கம் ஒரு நீதிபதிக்கு ஏற்படும்.
அந்த ஆதங்கத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். இது ஒரு நீதிபதிக்கு ஏற்படக்கூடாது. எல்லா நீதிபதிகளுக்கும் இது தவறு என்ற கருத்து உள்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மிக மிக பொறுப்புடன் நான் கவலையுடன் நான் கூற விரும்புகிறேன். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அஜித்குமார் என்ன தீவிரவாதியா, என்ன தூக்கிட்டு போய் அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு கொலைன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லது, அவங்க பேசி இருக்கிறது நல்லது. நாளைக்கு அவங்க வழக்கை விசாரணை செய்யும் போது என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் சரியா இருக்கும். நீதிமன்றத்துக்கு அதுக்கு மேல பேசுறது, நீதிமன்றத்தை பற்றி பேசுவது எத்திக்கலா இருக்காதுன்ற காரணத்தினால நான் பேச விரும்பல. இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்து? அதாவது வெறும் அப்படின்னு சொல்ல விரும்பல. 10 சாவரின் நகைகளை வாகனத்தில் வைத்து திருப்போணம் கோயிலுக்கு ஒரு தாயும் மகளும் வருகிறார்கள் தரிசனத்துக்கு. வாகனத்துல அதை வச்சுட்டு போறாங்க. ஏன் வச்சுட்டு போனாங்கன்றா நமக்கு தெரியாது. வச்சுட்டு போனவங்க அங்க செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய அஜித்குமாரிடம் சாவியை நம்பி கொடுத்து இங்க வாகனத்தை பார்க்கிங்ல போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாத காரணத்தினால அங்க வாகன ஓட்டம் தெரிந்தவர் யாரையாவது அழைத்து அந்த வண்டியை பார்க்கிங்ல போட்டுட்டு சாவியை கொண்டு போய் மறுபடியும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாரு. வாகனத்தை எடுத்துட்டு போகும்போது தான் பாக்குறாங்க நகைகள், வைத்த நகைகளும் கேஷும் காணான்னு. அதனால உடனடியா காவல் நிலையத்துக்கு போறாங்க. போய் அங்க இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் என்ற இன்ஸ்பெக்டருக்கு நேரடியாக வாய்மூல புகார் சொல்றாங்க. 3 மணிக்கு வாய்மூல புகாரை பெற்றுக்கொண்ட ரமேஷ்குமார் தொலைபேசி மூலமாக டெம்பிள் அத்தாரிட்டிஸ், இது ஹெச்ஆர்என்சி டெம்பிளா இருக்கிறதுனால கோவில் அதிகாரிகளுக்கு தொலைபேசியில பேசி இது யார் பொறுப்பு, அவங்களை கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு அனுப்புகின்றாங்க. அங்க அதிகாரிகள் யாருப்பா இந்த வண்டியை திறந்ததுன்னு கேட்டு கண்ணன்ற ஒரு பிளம்பர் மூலமாக நம்ம அஜித்குமாரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு கூட்டிட்டு வராங்க. இதுதான் முதல் விஜயம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, இதான் கூட்டிட்டு வராங்க. அவங்க ஏன் கூட்டிட்டு போறாங்கன்னா, நம்ம கோவில் சம்பந்தமான ஒரு புகாரே இருக்க, நம்ம கோயில்ல நடந்ததாக சொல்றாங்க இந்த திருட்டு, நம்ம ஆட்கள் செய்யவில்லை என்று நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்வெஸ்டிகேஷனோட கோஆபரேட் பண்றோன்ற நல்ல எண்ணத்தில் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அஜித் ஒரு தவறான ஒரு மனிதராக இருந்தார். இது போன்ற திருட்டு பழக்கம் உள்ளவராக இருந்தா, முன் வழக்குகள்லாம் அவர் மேல இருந்திருந்தா அவங்க அஜித்தை அப்படி அனுப்பியிருக்க மாட்டாங்க. அஜித்தை வேலைக்கே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் டெம்பரரியா இருக்க செக்யூரிட்டி ஸ்டாஃப். அஜித்தை கூட்டிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ரமேஷ்குமார் விசாரிக்கிறாரு. ரமேஷ்குமார் விசாரிச்சு அந்த நேரத்துல புகார் வராத காரணத்துல அவர் அனுப்பிடுறாரு. திரும்பிய அஜித்குமார் போகும்போது அவரோட வந்த கண்ணன் பிரஸ் மீட் ஒண்ணு நடத்துறாருங்க. அதான் பிரஸ் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. காவல் நிலையத்திற்கு முன்னாடி பிரஸ்ஸை வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கானுன்னு பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனடியா இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இந்த பார்ட்டிகிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுக்க சொல்லி அவங்க ஸ்டேஷன்ல ஏதோ வேற வழக்குக்கு வந்த ஒரு அட்வொகேட் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுத சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த கம்ப்ளைண்ட்டை ஸ்பெஷல் போலீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ரமேஷ்குமார் ஒப்படைக்கிறாருங்க. ரமேஷ்குமார் ஒப்படைத்த பிறகு ஸ்பெஷல் டீம் இந்த இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுத்துக்கிட்டு அதை விளைவாக மறுபடியும் நம்ம ரஞ்சித்தை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அந்த கஸ்டடியில் எடுக்கிறது எந்த ப்ரூஃபும் கிடையாது. எந்த காவல் நிலையத்திலையும் கஸ்டடியில் எடுக்கலை. அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணி அவங்க வாகனத்திலே வச்சுக்கிட்டு நைட் ரவுண்ட்ஸ் மாதிரி அவங்கள ஃபுல் நைட் வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருடைய ஹெட்டட் ஸ்பெஷல் டீம். ஆனால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இதில் லீவ்ல இருந்ததுனால ஹெட் கான்ஸ்டபிள் லீட் பண்றாரு. எவ்வளவு முக்கியமான ஆட்கள்கிட்ட விடுறாங்க பாருங்க. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் டீம் 5 நபர்களுடன், இது டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம். இவங்களை கூட்டிட்டு போய் நைட்ல 1-2 பேரை பிக்கப் பண்றாங்க. அப்புறம் சில பேரை வீட்டில் விடுறாங்க. மாறி மாறி நடக்குது. கூட்டிட்டு போறவங்க எல்லாம் வெவ்வேறு இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அஜித்குமாருடைய பிரதர் நவீனை கூப்பிடுறாங்க. அவர் ராம்நாட்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கவர் நைட்டு 2 மணிக்கோ 4 மணிக்கோ படுக்கிறார் வீட்டில். வீட்டை சர்ச் பண்ணி நவீனை வர சொல்லிட்டு அவர் வீட்டை ரெய்ட் பண்ணி வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணி நவீனையும் கஸ்டடியில் கொண்டு போய் நவீனையும் அடிக்கிறாங்க. நவீன், அருண், அஜித், இன்னும் 2 பேர். இரவுல முழு இரவும் இந்த அடிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடருது. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காலையில மறுபடியும் தொடருது. திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பகுதிகளுக்கு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. ஒன்று அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட நல பள்ளி ஹாஸ்டலுக்கு பின்னாடி, இன்னொன்று ஒரு தோப்பு, 3வது ஒரு குளத்தினுடைய கரை,
இதெல்லாம் போட்டு அவங்க துவைச்சு எடுக்கிறாங்க. அந்த தோப்புல துவைச்சு எடுக்கும் போதுதான் அஜித் வந்து வலி தாங்க முடியாம நம்மளுக்கு நம்ம தனிமையில இருக்குமே, யாரும் இல்லையே இங்க, சத்தம் போட்டா யாரும் கேட்காது அப்படின்ற பயத்துல சரி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி சொல்லிட்டா தப்பிச்சிடலான்ற எண்ணத்துடன் என்று நான் கருதுகிறேன். நான் எடுத்த ஜுவல்ஸ் வந்து கோவிலுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்குன்னு சொல்றாரு. சரி சொல்லிட்டான், அடிச்சதுனால அவன் உண்மையை சொல்லிட்டான். நீங்க எல்லாம் போங்கடான்னு எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இவனை நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அந்த மாட்டு கொட்டாய்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மாட்டு கொட்டாய்க்கு கூட்டிட்டு போகும்போது அங்க கேட்கறாங்க, அவன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்கதான் துவைச்சு எடுக்கிறாங்க. துவைச்சு எடுக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறார் நவீன். கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக வரிசை நின்ற பலர் பார்க்கிறார்கள் நவீனை இது அஜித் அடி வாங்குறத. அதுல பலர் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். சாமி கும்புறதுக்காக தரிசனத்துக்காக வந்தவர்கள் எட்டி பாக்குறாங்கன்னு ஒண்ணு அங்க நிக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து, அங்கெல்லாம் பார்க்காதீங்க, கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு வாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயுமா கோயில், கோவில்லையுமா போலீஸ்? இவன் அடி வாங்கும் போது சத்தம் போடாமையா இருப்பான்? ஏகப்பட்ட சாட்சிகள் அங்க இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிரட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள். அதுக்கப்புறம் அவனை அடிச்ச அடியில கையில ஆள் உட்காந்துருக்காங்க, இந்த கையில ஒரு கால் போட்டுக்கிறாங்க, கால் மேல கால் போட்டு பாடியை ஷிஃப்ட் பண்ண வச்சுக்கிறாங்க. நெஞ்சில வந்து இல்ல, இதெல்லாம் யூனிஃபார்ம்டு போலீஸ் இல்லையா, செருப்பு காலோட வந்து நெஞ்சில மேல வச்சு அடி பின்னு பின்றாங்க. அடிக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. மக்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இது எந்த, அதாவது அவ்வளோ அராஜகமாக நான் நடப்பதை யார் வீடியோ எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அது இந்த காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்க முடியும். என்ன நம்பிக்கை? எஸ்பி எங்களை காப்பாத்திடுவாரு சார். அந்த மாட்டு தொழுவத்துல அங்க வச்சு அடிக்கும் பொழுதுதான் வந்து மிளகாய் பொடி பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்தாங்க. மிளகாய் பொடி அங்கதான் இருக்கு, கம்புகள்லாம் அங்கதான் இருக்கு. அந்த மிளகாய் பொடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துல வாயில மிளகாய் பொடி தெரியுது. மிளகாய் பொடி தான் பயன்படுத்தி இருக்கீங்க நீங்க. இதுதான் உங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் டார்ச்சர். ஒரு திமுக ஆட்சியில இதுதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் டார்ச்சரா? ஏழைகள், பின்தங்கிய வகுப்புகளை சார்ந்தவர்கள் உங்ககிட்ட சிக்கினாங்கன்னா நீங்க அவங்களை வந்து மிளகாப்பொடி வச்சு அடிப்பீங்க, தடவி அப்புறம் அடிப்பீங்க. இவனை கேட்கறதுக்கு நாதியற்றவன் என்ற ஒரு பட்டியலில் போடுகிறீர்கள். அது எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பேக்அவுட் கிளாஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் உங்களுக்கு கேட்க நாதி இல்லாதவர்கள். அவர்களுக்காக குரல் கொடுக்க பலர் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வழக்கின் மூலமாக வெளியே கொண்டு வர போறோம். அஜித் தனியா இல்ல, உடனடியாக அங்க இருந்து காயங்கள் பட்டு, ரத்த காயங்கள் பட்டு, மோஷன் பாஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே தண்ணி கேட்கிறாரு, தண்ணி கொடுக்க மாட்டான். தண்ணி கொடுத்தாதான்டா நீ வந்து உண்மையை சொல்லாம இப்படி வந்து எங்களை தண்ணி கொடுக்காம அடிக்கிறோண்டான்னு அடிச்சு அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே டிஸ்போஸ் பண்ணவன். டிஸ்போஸ் சாத்தாங்குளத்தில் எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க அது மாதிரி டிஸ்போஸ் பண்ணும். அந்த டிஸ்போஸ் பண்றத முயற்சியில தான் அந்த டெம்பிள் கோவிலுடைய சில ஸ்டாஃப், அங்க இருக்க டிரைவர், அங்க கோவிலுடைய பூசாரி, ஏன்னா காயம்பட்டவரை தூக்குவது காவல்துறை செய்ய மாட்டாங்கல்ல, அது அவங்களுடைய வேலை இல்லைல்ல. அவங்க பணக்காரர்களுடைய நண்பர்கள், சராசரி மனிதருடைய நண்பர்கள் கிடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டு இது. சமூக நீதி பேசும் அரசு சிந்திக்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயம் இதுதான். அடி வாங்கப்பட்ட அஜித்தை தூக்குவதற்கு தன்னுடைய ஸ்பெஷல் டீம் தயாராகவில்லை. மட்டும் இல்ல, கூட்டிட்டு வரும்போது அவருடைய வாகனத்துல கூட்டிட்டு வராங்க. அவன் இவ்வளவு மோசமா இருக்கும் போது அவருடைய வாகனத்துல ஏற்றி கொண்டு செல்ல தயாரில்லை. தூக்குவதற்கு டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தூக்கி அப்படியே போன ஒரு ஆட்டோல ஏத்தி அந்த நபரை, அஜித்தை டாக்டர் பாஸ்கருடைய கிளினிக்கு கொண்டு போறாங்க. அவர் மறுக்கிறார், முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறார். அவர் மறுக்கும் பொழுது அவரை அடுத்தபடியாக திருப்போணம் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. திருப்போணம் ஜிஹெச்ல வந்து பார்த்து ஒரு இறந்துட்டார்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஜிஹெச்லயே பாடியை வச்சு இது எப்படி இறந்ததுன்னு கேட்டு அங்க ஒரு ஏஆர் என்ட்ரி போட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கணும்.
அப்புறம் பாடியை வந்து அங்க வைக்கிறதா, அந்த மார்ச்சுரியில வைக்கிறதா, வேற மார்ச்சுரியில எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கணும். ஏன் மருத்துவர்கள் உடந்தையாக இருந்து அவன் வந்த உடனே அவன் இறந்துட்டான்னு சொல்லி பாடியை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றீங்க? இதுதான் மருத்துவத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபொரென்சிக் சயின்ஸ் கிளாஸா, மெடிக்கல் சயின்ஸ் ஃபொரென்சிக் வகுப்பா? பாடியை எடுத்துக்கிட்டு எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியல, எந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்கன்னு தெரியல. மதுரை ராஜாஜி மருத்துவமனை கொண்டு போறாங்க. அம்மா நளினியும் மகன் நவீனும் காவல் நிலையத்துல காத்துக்கிட்டே மகனை காட்டுங்க, மகனை காட்டுங்க, மகனை காட்டுங்க, இவர் அண்ணனை காட்டுங்க, காட்டுங்கன்னு கேட்கறாங்க. 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கேட்கறாங்க. எஸ்பி வராரு 12 மணிக்கு. சிவகங்கை எஸ்பி வராரு. வந்து நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவர்தான் சொல்றார், உங்க மகன் இறந்து நாங்கள் ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பிட்டோம். அம்மாவும் மகனும் போவதற்கு தயாரில்லை. ஆகவே அங்கேயே இருக்கிறாங்க. பொதுமக்கள் கூடுகிறார்கள். இரவு 12 மணிக்கு வேற வழியில்லை என்ற காரணத்தினால அவர் சொல்றார், கூட்டம் சேருது என்ற காரணத்தினால. 2 மணிக்கு அம்மா ஒரு புகார் கொடுக்கிறாங்க. அந்த புகார்ல எல்லா விவரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி காவல்துறைக்கு எதிராக, ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழக காவல்துறையில என்ன மாற்றங்கள் வேணும்னு நிறைய பேர் கேட்கிறாங்க தொலைக்காட்சியில. எனக்கு புகார் கொடுத்தா ரசீது கொடுங்க, புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் போடுங்க, புகார் கொடூர குற்றம் சார்ந்த விஷயங்களா இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போடுங்க. அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க முடியும். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இரவு 2 மணிக்கு புகார் கொடுத்தா காலையில வாங்கன்னு அனுப்பாதீங்க. இரவு 2 மணிக்கு புகார் கொடுத்தா ரமேஷ்குமார் என்ன பண்ணிருக்கணும்? புகாரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒரு சிஎஸ்ஆர் ஆச்சு போட்டிருக்கணும். செய்யல. அடுத்த நாள் காலையில அதுக்கு ஆப்போசிட்டா மக்கள் கூடுகிறார்கள், கட்சிகள் கூடுகிறார்கள், இயக்கங்கள் கூடுகிறார்கள், மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். உன்னை ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பயமுறுத்துற எக்ஸசைஸ் ஒரு பக்கம் நடத்தி கொண்டு மிக கேவலமான, அசிங்கமான, சட்டத்துக்கு புறம்பான செயல்பாட்டில் சாட்சியத்தை மறைப்பதற்கான முயற்சியில் 2 விஷயங்கள் செய்தார்கள். அஜித்துடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம், நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபம், அந்த மண்டபத்துல மானாமதுரையுடைய டிஎஸ்பி, திமுக கட்சியினுடைய ஒன்றிய தலைவர், யூனியன் சேர்மன், பிளஸ் ஊர் பெரும் பொதுமக்கள், இவங்கெல்லாம் கூடி அம்மாவையும் மகனையும் வைத்துக்கொண்டு காம்ப்ரமைஸ் டாக்ஸ் ஆரம்பிக்குது. இதுதான் நீதிமன்றம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த காம்ப்ரமைஸ் டாக்ஸ்ல 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று பேசி முடிக்கிறார்கள். 50 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் பேசி முடித்து அதுக்கப்புறம் இவர்கள் இருவரும், தாயும் மகனும், எங்கிருந்து மாறுறாங்க? டிஎம்கே கொடியுடன் இருக்கக்கூடிய வாகனத்திற்குள் மாறுகிறார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தான் நவீன் பிரஸ் கிட்ட பேசினார். அந்த இன்டர்வியூஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு போறாங்க. மதுரையில வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை முதல்ல எங்க கூட்டு போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் வேலையா? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் கஸ்டடி, அஜித் போலீஸ் கஸ்டடியில் இருந்து ஒரு மாச்சுவரி. இந்த சம்பவத்துல அது தெரியுது. நீதித்துறையும் நேர்மையான நீதித்துறையும் பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய கடமை என்ற காரணத்தினால் இதை கூறுகிறேன். வருத்தத்துடன் கூறுகிறேன், வேதனையுடன் கூறுகிறேன். இந்த ஜுடிஷியரி நிக்குதுன்னா இன்னைக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் நேர்மையாக இருப்பதன் மூலமாக தான் நிக்குது. அதனால்தான் சரவணன் செஞ்சது தப்புன்னு வந்து சாத்தாங்குளம் வழக்குல சொன்னோம். அன்னைக்கு சாத்தாங்குளம் வழக்குல இது போன்ற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நேர்மையாக இருந்து காப்பாத்தி இருந்தா அவர் கோயில்பட்டி சப்ஜெயிலுக்கு அனுப்பி இருக்க மாட்டாரு. அவர் நேரா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆயிருப்பாரு. வழக்கு மர்டர் கேஸா இருந்திருக்காது. ஏன்னா ஜெயராஜு மெடிக்ஸும் தப்பித்திருப்பார்கள். நீங்க கேட்பீங்க, அப்படி தப்பிச்சிருக்கீங்களா? நீங்க சில பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெயக்குமாருக்கு 18 டயாலிசிஸ் செஞ்சாங்க.
அந்த 18 டயாலிசிஸ் செஞ்சதோட இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு. வழக்குகள் போயிருக்கலாம், அதை பத்தி பையன் உயிரோட இருக்கான். காரணம் மருத்துவ சிகிச்சை, சரியான மருத்துவ சிகிச்சை ஏற்பட்டது. இங்க அதை செய்யவில்லை. உடனடியாக அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடியுது. போஸ்ட்மார்ட்டம் முடியும் போது பேசுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துல என்ன ஆச்சுன்றது தெரியாது. 5.5 hours நடந்திருக்கு. ஆனா போஸ்ட்மார்ட்டத்துல அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய கோர்ட் ஸ்டாஃபுங்கள் காணும். லீவ். ஸ்டாஃப் லீவ். வேற ஏதோ ஊர்ல இருந்து ஒரு ஸ்டாஃபை வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க வர்றதுக்கு. இது என்ன இதெல்லாம் சாதாரணமா நான் எடுத்துக்க மாட்டேன். காவல்துறை எந்தெந்த அளவுக்கு போய் கோர்ட் ஸ்டாஃபை கூட தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும்ன்றதுக்கு உதாரணம் இந்த வழக்கு. இந்த மாதிரி வழக்குகள் தான் நம்ம சொல்லணும். இது போன்ற நீதித்துறை நடுவர்கள் மிக முக்கியமான வழக்குகளை விசாரிக்கும் போது, ஸ்டேட் வயலன்ஸை விசாரிக்கும் போது, அவர்கள் காவல்துறையுடைய டிரான்ஸ்போர்ட், காவல்துறையுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, காவல்துறையுடைய மற்ற வசதிகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் விசாரணை நடக்கக்கூடிய இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நிற்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உயர் நீதிமன்றத்துடைய சந்தோஷ் ஜட்மெண்ட் நிக்குது. அதனால நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நாம் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். சார், இப்ப இதுல ஒரு கேள்வி வருது. அந்த மதுரையில இருந்து திருமங்கலத்தில இருந்து வந்த சிவகாமி அம்மாள், அவங்களுடைய மகள் நிக்கிதா, இவங்க தான் போய் வாய்மொழியா புகார் கொடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. இப்ப இப்படி ஒரு வழக்குல நீங்க பல வழக்குகளை பார்த்தவரு, ஒரு தனிப்படை அமைத்து இதை வந்து உடனடியா தேடணும் அப்படின்ற அளவுக்கு போகுதுன்னா, இது பின்னணியில ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா, இல்ல இப்படித்தான் நடக்குமா? சார், எல்லா வழக்குகளும் இப்படி நடக்காது சார். உங்க வீட்டுல நடந்தா என் வீட்டுல நடந்தா அப்படி நடக்காது சார். சராசரி மனிதன் வீட்டுல நடந்தா நடக்காது. இது யார் பேசுனாங்க, யார்கிட்ட பேசுனாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் அதுக்குள்ளார போக விரும்பல, திசை திருப்ப விரும்பவில்லை. ஆனா கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கு. காவல்துறையில இன்ஃபுளுன்ஸ் இல்லாம திங்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்காது. எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்குன்னா, வழக்கு புகார் பெறாமலேயே விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. புகார் பெற்றதுக்கு முன்னாடியே ஸ்பெஷல் டீம் கிட்ட போயிடுச்சு. அந்த ஸ்பெஷல் டீம் கூட யாருடைய தலைமையில இருக்க ஸ்பெஷல் டீம்னா, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தலைமையில இருக்க ஸ்பெஷல் டீம். பேர் தான் ஸ்பெஷல் டீம். 5-6 உறுப்பினர்கள், ஒரு லெட் பை ஹெட் கான்ஸ்டபிள். ஏன்னா அன்னைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் லீவ்ல இருக்காரு. ஆனா அப்படி 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 ஒரு ஒரு கொடூரமான பணியை வந்து இவங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னா பாத்துக்குங்க சார். இதுல ஏற்கனவே சிஎம் வந்து இந்த ஜெய்பீம் படம் இதெல்லாம் பார்த்துட்டு லாக்அப் டெத் வந்து எவ்வளவு வலியை கொடுக்குது அப்படின்லாம் கடந்த காலத்துல அவரே பேசியிருக்கிறாரு. இப்ப அவரே கூட வந்து மிசா காலத்தில் இந்த மாதிரி காவல் சித்திரவதைகள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தவர் தான். ஆனா இந்த நடவடிக்கைகள் எதுலையுமே மாற்றம் வந்து தெரியலையே. அதாவது அவர் பார்த்தவர் கிடையாது, ஜெய்பீம் படத்தை பார்த்து ரசித்தவர் கிடையாது, அவர் சித்திரவதை அனுபவித்தவர். அனுபவிப்பதும் படத்தில் பார்ப்பதும் சம்பவத்தை பற்றி கேள்விப்படுவதும் வித்தியாசம். அப்படி அனுபவித்தவர் ஏன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை தன்னுடைய துறையாக இருக்கும் பொழுது ஏன் அவர் முறையான நடவடிக்கைகள் அவர் எடுக்க மறுக்கிறார் என்பதுதான் கேள்வி. இது வந்து கவர்மெண்ட் நாட் லெட் பை டிஎம்கே பார்ட்டி. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கும். இது கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் லெட் பை எக்ஸிகியூட்டிவ்ஸ். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஓட்டை. ரொம்ப பொறுப்புடன் கூறுகிறேன், எதையும் கொச்சப்படுத்தல. அதிகாரிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு அரசு என்றுதான் இந்த அரசை விமர்சனம் செய்பவர்கள் கூறுகிறார்கள். அதான் உண்மை. இது ஒரு எடுத்துக்காட்டு. காவல்துறை அவரிடம் இருந்த சமீபத்துல ஏடிஜிபி ஜெயராமன் அவரோட காரே கொடுத்து அந்த திருவள்ளூர்ல அந்த தம்பதிகளை கடத்துற அந்த முயற்சியில வந்து ஈடுபட்டாங்க. அது ஒரு ஜெயராமன் செய்ய முடியும். தொடர்ந்து ஜெயராமன்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் அந்த ஜெயராமன் ஒரு கட்டத்துல மாட்டினார். சட்ட ரீதியான விஷயங்கள் அந்த வழக்குல இருந்திருக்கலாம், நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறது. ஆனா என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இது மாதிரி ஜெயராமன்கள் செயல்படுகிறார்கள் என்ற உண்மையை ஆட்சியாளர் மறந்து விடக்கூடாது. ஜெயராமன் உச்ச நீதிமன்றத்துக்கு போய்
பெற்றதுனால ஜெயராமன் யோக்கியமான ஆளு நான் சொல்ல வரவில்லை. தயவுசெய்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது மாதிரி பல ஜெயராமன்கள் செயல்பட இந்த ஆட்சி பர்மிட் பண்ணி இருக்குன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஏடிஜிபி லெவல் இந்த கீழ்த்தரமான வேலையா செய்கிறார்கள். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நல்ல உதாரணங்கள் கொடுக்கறதுக்கு ஆட்கள் பெயர் இருக்கு. எனக்கு நேர்மையான செயல்படுகின்ற காவல்துறை உயர் அதிகாரிகளும் கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மரியாதைகளை செலுத்துகிறேன். இதுல பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்களே, அது உங்களுக்கு போதலையா? அது எப்படி போதும்? அடிச்சவன் 6 பேரை மட்டும்தான் எடுத்திருக்கீங்க, சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டு 302 கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாம கைது செய்து கஸ்டோடியல் இன்டர்கேஷனுக்கு அவங்களை சப்ஜெக்ட் பண்ணுங்க. இதற்கு பின்பலமாக இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், டிஎஸ்பி மானாமதுரை, எஸ்பி சிவகங்கையை கைது செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் காப்பாற்றுவதற்கு வழி. சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றதுனால மாறாது. இப்ப இல்ல எஸ்பியோ டிஎஸ்பியோ அவங்களும் இதுல குற்றவாளிகள் அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, கண்டிப்பா சொல்றேன். ஒரு பதவியில் இருக்கக்கூடியவருடைய கவனத்திற்கு தன்னுடைய பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஆபீசர்ஸ் தவறாக நடந்திருக்கேன்னு தெரியும் போது நடவடிக்கை எடுக்க தவறும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக அதுக்கு உடந்தையாக மாறுகிறார்கள். அதான் லா. அவர் உடந்தையாக மாறுகிறார்கள். இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாம் எஸ்பிக்கு தெரியுமா? எஸ்பிக்கு தெரியாம எஸ்பியோட இன்னொரு டீம் அதே திருப்புவனம் கோயிலுக்கு சென்று 29ஆம் தேதி காலையில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே எஸ்பி ஆபீஸுக்கு. அதுக்கு என்ன பேரு? யாருடைய கட்டளையின் பேர் அது நடந்தது? இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் அதை ஆஜர்படுத்த தயாரா இருக்காங்களா? அங்கிருந்து ரிகவர் பண்ணி எப்படி யாருடைய அதிகாரத்துடன் அதை எடுத்தீர்கள்? எஸ்பிக்கு தெரியாம நடந்ததா? நீங்கள் இந்த எஸ்பியை விட்டுட்டீங்கன்னா ஊரே சிரிக்கும். ஒரு பல்வீர் சிங் அம்பாசமுத்திரத்துல, இன்னொரு உதயகுமார் காஞ்சிபுரத்துல வியாபுரியா அடிச்சது, இப்ப இன்னொரு எஸ்பி இங்க சிவகங்கையிலன்றதா சிரிப்பாங்க. எனக்கு அந்த எஸ்பி யாருன்னு தெரியாது. தயவுசெய்து எனக்கு தனிப்பட்ட விரோதங்கள் இருக்கவே இல்லை. சட்டத்தின் ஆட்சி தாண்டி எனக்கு எந்த விருப்பங்கள் கிடையாது. ஆனால் நீங்க ஒரு டீம் அனுப்பி அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய டிவிஆரே தூக்கிட்டு போயிட்டீங்கன்றது எங்க காதுக்கு எட்டி இருக்கக்கூடிய உண்மை. இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, அங்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க. எஸ்பி இஸ் பார்ட்டி. டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம்னா டிஎஸ்பி இஸ் பார்ட்டி. நைட்ல புகார் கொடுக்கிறாரு ரமேஷ்குமார் கிட்ட நளினி, அதாவது அஜித்துடைய அம்மா, ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல எஃப்ஐஆர்? ஏன் சிஎஸ்ஆர் போடல? நீங்க எல்லாம் ஒன்னா கனைவன்ஸ்ல இருந்து தப்பிப்பதற்கு 6 பேரை பழிகேடாக்கணும்னு பாக்குறீங்க. இந்த பழிகேடாக்குற கலாச்சாரத்தை முறியடிப்போம். நீங்களும் குற்றவாளி. கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் இருக்கு. யார் கமாண்ட் கொடுக்கறாங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். Those who are in command should take responsibility என்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜூரிஸ்ப்ருடன்ஸ். கமாண்டருக்கு எஸ்பி பொறுப்பெடுங்கள், கமாண்டில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி பொறுப்பெடுங்கள், கமாண்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் பொறுப்பெடுங்கள். இந்த ஆளுங்களை ஆடுகளாக எடுத்து அடிச்சதுக்காக அவங்களுக்கு எதிராக சஸ்பென்ஷன் கொடுக்காதீங்க. எல்லாரையும் 9 பேரையும் கைது செய்யுங்கள். இந்த 9ம் சாத்தாங்குளம் 9ம் சிறையில் அவர்களுடைய அனுபவங்களை பகிரட்டும். எல்லாம் மதுரை சிறையிலே வையுங்க. அப்பதான் நல்ல அனுபவங்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் தமிழக அரசை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் செய்ய வேண்டிய அவசர நடவடிக்கை. இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஹெச்ஆர்சி சுவமோட்டோ எடுக்கலையே. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நியமித்த எஸ்ஹெச்ஆர்சி தானே அது. பத்திரிகை படிக்கிறது இல்லையா? வெவ்வேறு வழக்குகள்ல 2010 நடந்த வழக்குகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே உறுப்பினர்கள்லாம். ஏன் சுவமோட்டோவா எடுக்கல? சுவமோட்டோ பவர்ஸ் இருக்குன்னு தெரியலையா? எடுத்திருக்க வேண்டாமா இந்நேரம்? அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் எஸ்ஹெச்ஆர்சிக்கு மரியாதை. இல்லைனா இது திமுக அரசின் எஸ்ஹெச்ஆர்சியாக மாறிவிடும். அது இந்த நாட்டிற்கு அவமதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிடும். ஓகே சார். சார், இப்ப காவல் நிலையங்களுக்கு உள்ள சிசிடிவிகள் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறீங்க. அப்படிலாம் ஏதாவது இதுல இருந்துச்சா? அப்படி ஏதாவது நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா? இதை வலியுறுத்துறது நாங்க கிடையாது.
உச்ச நீதிமன்றம் டிசம்பர் 2020 ஒரு ஆணை பிறப்பித்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் நிலையத்திலும், காவல் நிலையம் மட்டும் கிடையாது, விசாரணை செய்கின்ற எந்த அதிகாரியா இருந்தாலும் அவருடைய அலுவலகத்தில், அதாவது இடியா இருந்தாலும் சரி, அது என்ஐஏவா இருந்தாலும் சரி, நான் வேணுமென்றே இடின்றேன், சிபிஐ இருந்தாலும் சரி, நார்கோட்டிக்ஸ் பியூரோவா இருந்தாலும் சரி, டிஎஸ்பிகளாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய விசாரணை அறையில் சிசிடிவி கேமரா இருக்கணும். அதனாலதான் மாண்புமிகு அமைச்சர் பொன்முடியை சிபிஐ கூட்டிட்டு போகும்போது நான் கேட்டேன், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், பொன்முடிக்கு நீங்க சாதகமா பேசுறீங்க. நான் பொன்முடிக்காக சாதகமாக பேசல, பொன்முடியை கொண்டு போன சிபிஐக்கு கூட, சிபிஐ இடியான்னு தெரியல, இடி நினைக்கிறேன், இடி அங்கேயும் சிசிடிவி கேமரா இருந்திருக்கணும். அப்பதான் நமக்கு ப்ரூஃப் இருக்கும். 72 வயசு 73 வயசுள்ள ஒரு நபரை கூட்டிட்டு போய் எத்தனை மணி நேரம் நீங்கள் விசாரணை செய்தீர்கள் என்று. நான் பொன்முடியோடைய நண்பர் கிடையாது, பொன்முடி கட்சியை சார்ந்தவர் கிடையாது. நான் பொன்முடியோட வழக்கை எடுப்பதற்கு காரணம், அதை உதாரணமாக காட்டுவதற்கு காரணம், காவல் வன்முறைகளை தண்டிக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு. அதனாலதான் நான் மரியாதை செலுத்துகின்ற கலைஞர் அவர்கள், அவருடைய வீட்டுல போய் முகமது அலி எங்களை தாக்கியார் 82 எங்களை தார்குண்டே சம்பவத்துல தாக்கினாரே, அதே முகமது அலி கலைஞருடைய வீட்டுக்கு கொண்டு போய் தரதரன்னு இழுத்தாரு பாத்தீங்களா. அப்போ தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு நான் புகார் கொடுத்ததுக்கு காரணம், நான் திமுகவை சார்ந்தவர் என்ற காரணத்திற்காக கிடையாது. ஒரு கலைஞருக்கு இப்படி நடக்குது என்றால், ஒரு சாமானியனுடைய நிலைமை என்ன என்பதை காட்டுவதற்காக அதேதான் இங்கேயும் சொல்றேன். இந்த வழக்கிலும் அதான் சொல்றேன். அதனால இது ரொம்ப கண்டிப்பா முதலமைச்சர் தலையீடு செய்ய வேண்டிய ஒரு வழக்கு. இதன் அடிப்படையில் உங்க ஆட்சியில் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இட் இஸ் டைம். அதான் நீங்க செய்யணும். நீங்க இவங்கெல்லாம் கைது செய்யுங்க, குற்றத்தை பதிவு செய்து சிபிசிஐடி ஒப்படைங்க. சிபிஐ எல்லாம் வேண்டாம், சிபிஐ எல்லாம் பெரிய பெரிய வழக்குகள் நடத்த வேண்டியவங்க. இந்த வழக்குகள்லாம் சிபிசிஐடி தான் கரெக்டா செய்யும். நான் தயவு செய்து ஏடிஎம்கே சார்பா பேசுறேன், டிஎம்கே சார்பா பேசுறேன் நினைக்காதீங்க. சாத்தாங்குளம் வழக்குல நல்ல விசாரணை செய்தது சிபிஐ இல்ல, சிபிசிஐடி. 9 பேர் கைது பண்ணி உள்ளார தள்ளினது சிபிசிஐடி. சிபிசிஐடி தொடர்ந்து இருந்தால் டாக்டர் வெண்ணிலாவை கைது செய்திருப்பார்கள். தொடர்ந்து இருந்தால் கோயில்பட்டி சப்ஜெயிலுடைய சூப்பரண்ட் அவங்க கண்டிப்பா வழக்குல கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் மேஜிஸ்ட்ரேட் சரவணனையும் அவர் இழுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம தவறிட்டோம். இந்த வழக்கில் தயவுசெய்து தவற வேண்டாம் என்று மிக பொறுப்புடன், மரியாதையுடன், கோபம் இருக்கா இருக்கு, அது கோபமாக மட்டும் இருக்கக்கூடாது, வேதனையாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹோப் இருக்கணும். அஜித்குமார் உடைய வழக்கு மறுபடியும் ஒரு திருப்பு முனையாக இந்த அரசுக்கு வரணும். வரலைன்னா வேற விதமான திருப்பு முனையா மாறிடும்ன்றது எனக்கு பயம் இருக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த சம்பவம் குறித்து விரிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.